என்னால் எதுவுமே இப்போலாம் பயமாகவே இருக்கு. அடிச்சு கொஞ்சம் பயமா. ஐயோ எப்படியே கடத்திட்டு போலான்னு பாக்குறாளாட்டுக்கு. காட்டுமா அதை? சரி இந்த மாதிரியே 10 ஆயிடுச்சுங்க. 10 மணிக்கு பிரியாணி ரெடி ஆகுது. எப்படி இருக்கீங்க? நான் சொல்லி நல்ல ஊருக்கு போகிறேன்னு ஊருக்கு கிளம்பிட்டு காலையிலேருந்து கிளம்புறாங்க. என்ன கிளம்பல 6 மணிக்கு சொன்னாங்க. இங்கே மணி 9 ஆயிடுச்சு. 10:30 என்னத்த சொல்றது? அதான் போறேங்க. அப்படியே நீங்க போயிட்டு நீ இந்த விளாக்ல என்ன பண்றதா எப்பயும் போல இந்த வீடியோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்குல்ல இப்ப மழை வரமா? எங்க அம்மா எங்க வருவோன்னு எதிர்பார்க்கலையா? ஏமா நான் தான் வரவே இல்லைங்க. கிளம்பலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் புள்ளா இதான் என்ன சொன்னானா போய்க்கலாம் அப்படின்ட்டா. அதனால தான் மீன் எடுக்க வேணான்னு. மீனாங்க வர அதுக்கு தான் வரலாம். மற்ற சிலிண்டர் புக் பண்ணி கொடுத்துட்டு போலான்ட்டு. உனக்கு சிலிண்டருக்காக வந்துச்சா? வாடா கண்ணு திருப்பி பாக்குறாங்க கூப்பிட்டதும் கேட்கலடா. தூங்கிட்டு இருந்தாங்க. இப்ப நான் எழுப்பி விட்டுட்டேன். இவங்க வந்து இறங்கினோடனே எந்திரிச்சுக்கிட்டா. பாடம் அடிக்கிறாடா சிரிக்கிறாங்க. தூக்கணும் அழுவுறா. வாடகை அடிக்குது. எங்க அம்மா எனக்கு 2 நாள் வேலை இருக்காங்க. அங்க புளியா மரம்லாம் கொட்டுதான் 1-2 விழ ஆரம்பிக்குது. பழுத்துருச்சு போல. அதான் பொறுக்க முடியல. போன டைம் அந்த மரத்தை வெட்டிக்கிட்டாங்கல்ல. அதெல்லாம் பழுத்துரும். அதை வந்து அப்புறமா வெட்டணும். வந்து வந்தவொடனே என்ன பண்ணிட்டு இருக்கா ஹாட் பாக்ஸ் தேடிட்டு இருக்காங்க. ஹாட் பாக்ஸ் வந்து எல்லாரும் கொடுத்தாங்க அந்த அரசியல்வாதிகள்லாம். அதை வந்த உடனே இதை எப்படியே கடத்திட்டு போலான்னு பாக்குறாளாட்டுக்கு. காட்டுமா அதை? அவங்க அம்மா இருந்தா அவங்க அம்மா இதை கேட்கலாம். என்ன சொல்றாங்க? சரி எனக்கு தான் எல்லாமே இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட கேட்க நல்லா விவரம் தெரிஞ்சிச்சுங்க. யாரை பார்த்தாலும் சிரிக்கிறா. ஃபேஸ் நல்லா தெரியுது. டிஃப்ரெண்டா இருந்தா போக மாட்டேங்கிறா. தெரிஞ்சவங்கிட்ட போறா. அழுகிறதில்ல. நான் வச்ச உடனே இங்கே வந்தோடனே எதுக்கு போறேன்னா தோட்டத்துக்கு தான் போவோம் முதல்ல. ஏன்னா நான் அந்த வச்ச கண்ணில் ஏதாவது ஒன்றா தேடி இருக்கேன் என்னன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல. அப்படி இப்படியே தான் இருக்கலாம். மாமியார் முன்னாடியே போயிட்டாங்க. அவங்க போய் அங்கே ஏதோ கொஞ்சம் செய்வாங்க போல. வளைகாப்புக்கு தான் வந்தோம். சொன்னல மச்சானா வேணும் வளைகாப்பு வந்தோம். அங்கே போயிட்டு காலையில் இதை பண்ணிட்டு சோத்தை தின்னுட்டு எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு கிளம்ப வேண்டியதாக எல்லாரும். ஆமா இன்னைக்கே போயிருவாங்க. ஏன்னா நான் பக்கத்து வாய்க்காதாங்க இறச்சிட்டாங்க. இறச்சாச்சுங்க. ஆப்போசிட்ல தான் மீன் பிடிக்கலான்னு பார்த்தோமா. ஆமா வேற மீன் இருக்கும். எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். சரி வாங்க போலாம். கிளம்பலாம். கிளம்பலாமா? சிவா வேற அவ கொலுசை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கிறான். என்னது தங்க பட்டுக்குட்டி? செம்மையா இருக்குது ஒன்னும் கிளைமேட். ஆமாங்க இருக்கு. முன்னெல்லாம் பயம் இல்லை. இப்பெல்லாம் உலையில கால வைக்கிறது போறதுனாலே பயமா இருக்கு. அது என்னமோ தெரியல. கிட்டத்தட்ட அந்த ஊரை விட்டு போய் 7-8 வருஷம் ஆச்சா. அங்கே இருந்ததுனால என்னால எதுவுமே இப்பெல்லாம் பயமாவே இருக்கு. அடிச்சு கொஞ்சம் பயமா. ஐயோ இருக்கு. யாராவது ஒரு ஆள் துணைக்கு இருந்தா இறங்கலாம். அவ்வளோதான் வளைகாப்பு முடிஞ்சு நினைச்சேன். எல்லாம் இப்பதான் சாப்பிட போயிருக்காங்க. உள்ளே வந்து உட்காந்துருக்கேன். சில நேரம் முடியல. அதுக்குள்ள சாப்பிட கிளம்பிட்டேன். ஒரே சவுண்டு மண்டை கிழியுதுங்க. அதனால சிவா என் கூட சுற்றா. சிவா அவன் கூட போக மாட்டான். உள்ளே போகவே மாட்டேங்கிறான். என் கூட தான் சுற்றிட்டு இருக்காங்க. வந்தாச்சு போயாச்சு. வேலை முடிஞ்சது எல்லாம். வந்தோம் போயிட்டு வேலையை பார்த்தோம். அப்படியே மைய போட்டுட்டு வந்தாச்சு. வெயிலா இருக்கு. வெயில் தாழ்ந்தோடனே கிளம்பலான்றப்ப கொஞ்சம் குறைய மாட்டேங்குது. அவங்க மாமியாரும் கிளம்புறாங்களாம். அவங்க அம்மா அதை லோடெலாம் எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட சொன்னியா? அப்புறம் அதெல்லாம் தான் முடியும். முக்கியமா எலுமிச்சம்பழம் 1 10 ரூபா. 10 ரூபா இருந்தாலும் இந்த அளவுக்கு பழமா கிடைக்கலாங்க எங்க ஏரியாவில். பிஞ்சா காயா கொடுத்தாங்களா? அது சுத்தமா சாறு புரிஞ்சா வரவே மாட்டேங்குது. வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒன்னும் சொல்ல முடியல. அப்புறம் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. வாழைக்காய் எல்லாம் எடுத்து வந்துருக்காங்க போல. எங்க அம்மா வீடு நல்லா கூலிங்கா இருக்குங்க. எல்லா வீடும் கச கச கசன்னு இருக்கு. இங்க ஃபேன் ஓடுது. அப்படியே ஜில்லு ஜில்லு ஏசி போட்ட மாதிரி இருக்கு. எப்பவுமே இங்க கூலிங்கா தான் இருக்கும். அதான் வந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். எங்க அம்மா வருஷம் ஃபுல்லாக அந்த வீட்டை பூட்டினாலும் புதுசாக பூட்டுற மாதிரியே கஷ்டப்படுறாங்க. பாருங்க குள்ளாய் கேட்டால் அந்த ஹாட் பாக்ஸ் இது அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது எடுக்கிறதுக்குனே சொல்ல போனால் அங்கே வந்ததுனாலும் வந்திருப்பா. ஏன்னா அங்கே ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கா அந்த ஹாட் பாக்ஸ் கொடுத்தாங்களாம் அம்மா ஹாட் பாக்ஸ் கொடுத்தாங்களான்னு.
அதான் எங்கள் அம்மா ரேஷனில் வாங்கின பருப்பு எண்ணெய் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் உள்ளே வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். போய் டீயை போட்டு குடிச்சிட்டு என் கூட கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க. இப்போ நான் போயிட்டு திரும்ப வரதுக்கு ஒரு லேட் ஆகும். அதான் அப்படியே வாமான்னு ஈத்துட்டு போகிறேன் அவங்களையும். என்னதான் வெயில் கொடுத்தாலும் எனக்கு டீ போட்டு குடிச்சாங்க பிடிக்கும். அதான் டீ போட சொல்லி பால் வெள்ளம் வாங்கி வந்து கொடுத்துருக்கேன். தலை வலிக்குதுங்க, வீட்டில் இருக்கவே தலை சுத்துது அடிக்கிற வெய்ய. இங்கேயுமே சூடாக தான் இருக்கு, பெண்ணாட மாதிரியே இருக்கு. இங்க இருக்கிற மரம்லாம் ஏதாவது வளர்ந்தாலும் நமக்கு சுத்தமா அசையவே இல்லை. காத்தே அடிக்கல. பத்தாதுக்கு இங்கதான் கொள்ளலாம் அதிகமா இருக்கு, எந்த அடப்பும் இல்லாம காடா இருக்கு. இங்கேயே காத்து வர முடியும். இந்த ஒருவேளை இந்த தென்னங்கன்று வளர்ந்தா கொஞ்சம் ஹீட்டு குறைய வாய்ப்பு இருக்கு. எல்லாமே வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லதா. பாதாம் கண்ணு ஒண்ணு வச்சோம்னா கரெக்டா இருக்கும்மா. பாதாம் தான் எடுத்து வந்து வெளியில வச்சுட்டு நேரம் வச்சோம்னா வச்சுக்கிறேன், அழகாய் ஊத்துக்கிட்ட உட்காந்துக்கலாம். இப்போ என்ன இடத்துல நாங்கள் என்ன பண்ணாலும் ஹீட்டை குறைக்க முடியாது. ஏன்னா கேட்டிங்கன்னா அங்கே வந்து முன்னாடிலாம் எதுவும் மரம்லாம் வைக்க முடியாது, லைனு வண்டிலாம் போகும். ஐயோ, அதுக்கே தான் முருங்கை மரம்லாம் வச்சு வளர்த்துருக்கோம். வளர்த்துமே அதெல்லாம் ஹீட்டு குறையல. ஹீட்டு எப்படி குறையும்? நீ என்ன ஏசியா போட்டிருக்கிற? மழை நாள் வந்தா ரொம்ப அவஸ்தையா இருக்கு. வெயில் நாள் வந்தாலும் அதுவும் இல்லாம வெயில் நாள்ல வந்து எல்லா இலையும் கொட்டிடுது, அதனாலயே காத்து வர மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா மரமே பச்செல்லாம் போய் ஒரு மாதிரி என்ன சொல்றது, எப்படி இலையுதிர் காலம் அப்படி இருக்குது. அதனால ஒன்னும் காத்து வராது. முருங்கைக்காய் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேங்க. எங்கள் மாமியாருக்கு வேணுமா, நானும் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியே ஒரு கட்டை ஒன்று உடச்சி எடுத்துகிட்டு போகலான்ட்டு. இது செம்மையாக காய்க்கும். இது ஒன்றும் நம்ம கேமரா அவ்வளோ கிளாரிட்டி இல்லை, அதுதான் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தோம். ஒரு 30 ரூபாய்க்கு முருங்கைக்காயும் கட்டையும் வாங்கிட்டு போனோம். மணி ஆகிடுச்சு, போய் இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். இந்த விநாயகர் கோயில், இந்த கோயிலுக்கு வந்து பல வருஷம் ஆகுது. இங்கே தான் கிடப்பேன் சின்ன வயசுலாம். கோயிலே ரொம்ப இதாகி போய் கிடக்கு. சரிதாம்மா போ. வில்லேஜ் ஒரு 50 ரூபாய்க்கு 50 ரூபா கொடுக்கல, 30 ரூபா தான் கொடுத்தாங்க. எவ்வளோ முருங்கை வாங்கிட்டு போகிறேன்னு இருங்க காட்டுறேன். அப்படியே தள்ளிகிட்டே போட்டிருக்கோம். அதாவது எங்கள் அம்மா அவங்க தனியாக வச்சு சேர்த்து தூக்கிட்டு வராங்க. முருங்கை கட்டை ஒன்று எடுத்துகிட்டு வரோம். தூக்க முடியாமா? முருங்கை தான். இது நம்ம ஊர் சைட்லாம் அது வாங்க முடியாது. வீட்டில் வச்சு இந்த முருங்கை கட்டை வாங்குறதுக்காக இப்ப போனாங்க. ஏன்னா இது வந்து இந்த முருங்கை கட்டை நல்லா கொத்து கொத்தா காய்க்குங்க ரொம்ப நாளாவே. ஆமா ஆமா அப்படித்தானே இருக்கு. அதனால வாங்கணும்னு ரொம்ப நாளாவே நினைச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த அக்கா கேட்ட உடனே கொடுத்துட்டாங்களா? ஆமா ஆமா. நாங்க 30 ரூபாய்க்கு முருங்கைக்காய் கேட்டா இங்க பாருங்க 3 கிலோ முருங்கைக்காய் இருக்க மாட்டுக்கா, அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆமா எங்க அம்மாயி ஏதாவது வீடியோ எடுத்தாங்க, சார்ஜ் ஒரு எடுத்தாங்க. கிளம்பியாச்சுங்க. இன்னும் எதுக்கு வந்தோம், வந்த சிவனேன்னு கிளம்புறோம், அவ்வளோதான். வந்து அதே தங்கலான்னு. அவங்க அம்மா வேற போறீங்களான்னு கேக்குறாங்க. வீட்டுக்கு வந்தாச்சுங்க, எல்லாம் படுத்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை, அது இல்லாமல் நைட்டுக்கு எப்படியும் சாப்பாடு செஞ்சு தான் ஆகணும். போய் ஒரு 100 ரூபாய்க்கு கறி எடுத்துட்டு வந்து பிரியாணி போட்டுடலாம் நான் ஐடியா சொன்னேன். அது ஏதோ இந்த டயர்டோட எனக்கு செஞ்சு தரேங்கிறா. ஏமா எடுத்துட்டாமா, என்னதான் இருந்தாலும் பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியலங்க. இன்னைக்காவது கொஞ்சம் நல்லா அரைச்சி வைக்கலையே. இல்லை கொஞ்சம் நல்லா போய் அதாங்க போய்ட்டு அப்படியே சிக்கன் எடுத்து வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு போட்டு போனிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கறி சாப்பிட்டோம். அதான் எடுக்கலான்ட்டு போகிறேன். போனேங்க. அப்படியே புதினா மல்லி இருக்குது. மல்லி 30 ரூபா, புதினா 20 ரூபா தான், 50 ரூபா ரெண்டும் சேர்த்து ஓடும். ஒரு வாரத்துக்கு ஊருக்கு அரைச்சானே 30 ரூபா மல்லி, புதினா 20 ரூபா. அதெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். இந்தா, ஏன்னா இது அரைச்சி வச்சுட்டு ரொம்ப நல்லதுங்க. அந்த வெய்ய டைமுக்கு ஹீட்டை குறைக்கும் உடம்புல, ரொம்ப நல்லது. சரி சிக்கிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். அதாங்க அது இவ்வளோ ஏன்னு கேட்குறாங்க மேடம் வேற. இப்போ டிராவலுங்க கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நிற்காம போய்ட்டு சரசரன்னு வந்தோம். வெய்ய டைம் வேறையா, அதனால உடம்பு ரொம்ப அலுப்பாக இருக்கு. ஆமாம், நானும் சாப்பிட மாட்டேன் முன்னெல்லாம். இப்போ வந்து இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் தெரிஞ்சு. அதுவும் காசு தான், கைப்பக்குவம் நல்லா இருக்குங்க. குள்ளாய் வந்தாலே மறந்துட்டேன், சிக்கன் எடுக்க போகிறேன், போயிட்டு வந்துடுறேன். கறி எடுத்துட்டு வர எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் ஒரு பக்கம் கத்துறா, எதை தான் செய்யறதுன்னு தெரியல. நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலே இப்போ உட்கார கூட இடம் போய் ஆள்கிட்ட போக கூட. என்ன கூட பண்ற நீ? ஏதாவது பரபரப்பா சிவா பாத்துக்கப்பா. ஏன்னா சாப்பிடலங்க, அங்க ஃபங்க்ஷனுக்கு போனது சாப்பிடல, எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிடிக்கல. அதனால வந்து பசி தாங்க முடியல. இப்போ மாமியார் ஏதாவது 4 இட்லி வாங்கி வச்சு போல, 4 இட்லி அதை சாப்பிட்டா அதுவும் செட் ஆகல. 2 நாளாவே சரியா சாப்பிடல நான். அதனால தான் சரி இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 1/2 கிலோ கறி வாங்க போனால் அங்கே போனால் அதுக்கு மேலே அங்கே டைம் ஆயிடுச்சு. வித்தியாசமாக பண்ணுறோம் பார்த்தீங்களா, நாங்கள் தான் எல்லாத்தையும் வித்தியாசமாக பண்ணுவோம். காலையில் பண்ண வேண்டியதை நைட்டு பண்ணுறோம்.
பழைய சாதம் எல்லாமே கிடக்கா. அதை நைட்டில் சாப்பிட்டு கேட்டால் எனக்கு சளி பிடிச்சிச்சு, அதை நெஞ்சு வலிக்குதும்பா. இன்னைக்குள்ளே அரைச்சி வைக்க சொல்லிட்டேங்க பிரியாணி. ஏன்னா இதுக்கு மேலே தக்காளியை வணக்கிக்கிட்டு சிவா தூக்கி தூக்கி போடுறான், எனக்குமே பிடிக்கல, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எட்டனை வருது வயிறை கொண்டு அப்புறம் அங்கே வச்சுக்கிறா, வயிற்ற வலிக்குதுங்கிறா. எனக்கு அடுப்பு ஒட்டி சமைச்சே பழக்கமாயிருச்சா, அப்படியே ஒட்டி சமைச்சா வயிறு வலி எடுத்துக்குது, அந்த அனலுக்கு ஆமா வலிக்குது. இன்னைக்கு எப்பவும் விட கொஞ்சம் நல்லா செய்ய போறேன். நம்ம வீட்டுல என்ன இவரும் எப்பவுமே தக்காளியை ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லங்க, அதுல வந்து தக்காளியில சோறு அவ்வளவு சோறு, தக்காளி வச்சு அவ்வளவு சோறு வேஸ்டா போகுது. சரி அரைச்சி வைக்குமே அப்படின்னு ஏற்கனவே ஒரு டைம் வச்சிருந்தேன். இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், நான் வாங்கினதுல ஒருத்தான ப்ராடக்ட்டுங்க இது. கடன் வாங்கி வாங்கின ப்ராடக்ட்டு. ரிங் லைட் இது 22 இன்ச்சு பெருசா இருக்கும். 22 இன்ச்சுக்கு மேலே தான் நினைக்கிறேன். ஆமா அதான். அடுத்து இந்த 12 மைக் மட்டும் ஒன்று வாங்கணுங்க. சூப்பர் ப்ராடக்ட்டுங்க. இது வாங்கி எத்தனை வருஷம் ஆகும்? 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம். இது வரையும் ஒரு சின்ன இது இல்ல. இதை டேக் பண்றேன், இதே சேம் ப்ராடக்ட் டேக் பண்றேன். வேணும்னா கிளிக் பண்ணி வாங்கிங்க. யூடியூபரா இருந்தா ரிங் லைட்லாம் தேவையில்லைன்னு சொல்லி எங்களை நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே யூடியூப் எது பண்ணாலும் இது தேவை. இது இருக்கனால தான் எங்க வீட்டுல நீங்க வீடியோ பார்க்க முடியுது. இல்லைன்னா எங்க மூஞ்செல்லாம் தெரியவே தெரியாது. ஆமா இந்த வீட்டுல பாருங்க, பாழ அடைஞ்ச குகையில என்ன தெரியும் தங்க பிள்ளை என்ன ஒண்ணு தெரியும். அவனுக்கு எப்படா வீட்டுக்கு துருத்துரு இருக்கும் எழுதுவான். எனக்கு அவன் பிடிச்சதே அதுதான். அப்புறம் ஒரு விஷயங்க, முக்காவாசி பேர் ஒரு வீடியோ போட்டோம், அதை பார்க்காம விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். சிவாவோட வீடியோவும் பாப்பாவோட வீடியோவும் அது உண்மையாவே சூப்பரா, அது நேச்சுரலான வீடியோ. ஏதோ சொல்லி கொடுத்தோம் யதார்த்தமா. அவன் கொஞ்சிக்கிட்டு இருக்கும் போது நான் எடுத்தேன். அந்த வீடியோ பாக்கலன்னா நீங்க போய் பாருங்க. அதுல அப்படி கொஞ்சுவான். நான் சொல்லி அவனுக்கு தெரியுது பாருங்களேன். நான் அந்த வயசுல எல்லாம் நான் என்ன விவரம் உண்மையே சிவாவுக்கு செம விவரங்க. அந்த மாதிரி பாசம் காட்டினதான் ஒரு இது கூட எனக்கு எல்லாம் ஞாபகம் இல்லை. அவன் பேசுறான் பாருங்க, சொல்லி கொடுக்காமலே அவன் சொல்றான் எல்லாரும் அழகு அப்படின்னு. வீடியோ பார்க்காதவங்க அது இப்ப இதுல வரும். இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ இதுல அப்படியே லைட்டா பாப்பாவும் அது மாதிரி கொடுத்துறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி பாருங்க. அவன் சொன்ன மாதிரியே 10 ஆயிடுச்சுங்க. 10 மணிக்கு பிரியாணி ரெடி ஆகுது. தூங்கிட்டா, எழுப்பி வந்து இப்போ சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு உட்காந்துருக்கான். அவ்வளோதாங்க இந்த பிளாக்கு. இவ்வளோ சோப்பு திங்க படுக்க வேண்டியதான். இன்னொரு வீட்டில் வெயிட் பண்ணலாம்.